கிருபையினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் துவங்கி இன்றையோடு ஒரு ஆண்டு முடிந்து கர்த்தர் இந்த 2ஆம் ஆண்டுக்குள்ளே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா! அது மாத்திரமில்லாமல் இந்த உயிர்ப்பின் சத்தியங்களிலே தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார். இந்த கடந்த ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் இந்த 52 வாரங்களும் பாஸ்டர் பேசின நாட்களை தவிர மிச்ச எல்லா நாட்களும் கர்த்தர் விசுவாசத்தை குறித்து நம்மோடு பேசினார். ஆமென். ஹல்லேலூயா! விசுவாசத்தின் காரியங்கள் அநேக நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர செய்தது. அநேக காரியங்களை நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது இந்த விசுவாச வார்த்தைகள் நம்மை தேற்றினது, ஆற்றினது, அரவணைத்தது, ஒரு சில நேரத்தில் நம்மை சரி செய்தது. ஹல்லேலூயா! அப்படியாக இந்த 2ஆம் ஆண்டிலே நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நமக்கு அநேக சத்தியங்களையும் வசனங்களையும் வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கடந்த நாட்களில் பார்த்ததான காரியங்கள் விசுவாசமும் போராட்டமும் என்ற காரியத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த விசுவாசத்தை போராட்டத்தை குறித்து அநேக ஒரு சில சாட்சிகளை இங்கே நான் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அநேக இந்த போராட்டத்திற்குரிய காரியங்களிலிருந்து நாம் எப்படி விசுவாசத்தோடு நம்மை காத்து கொள்ளணும், அதிலே நாம் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக வசனங்களை நமக்கு மேற்கொள்ளி காட்டி நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா! ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் போராட வேண்டியும், அதுவும் அந்த போராட்டத்தில் நமக்கு ஏன் விசுவாசம் மிகவும் அதிகமாய் தேவை என்பதை ஆண்டவர் அநேக வார்த்தைகள் நம்மை உறுதிப்படுத்தின, நம்மை தேற்றின. ஏன் நம்ம போராட்டத்தில் இருக்கும் பொழுது கூட அந்த விசுவாச அறிக்கைகள் நம்மை போராட்டத்திலிருந்து விடுபட்டு நம்மை நித்திய பாதையிலே நடத்துகிறதுக்கான அந்த வசனங்கள் நம்மை நடத்தினது. ஹல்லேலூயா! இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். அது மாத்திரமல்லாமல் நமக்கு நாளிலிருந்து இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறதுபடினால இந்த ஆண்டின் கடைசி வேத பாட கூட்டம் இன்றைக்கு தான். சரிங்களா? இதுக்கப்புறம் ஜனவரி மாதம் தான் நமக்கு பைபிள் ஸ்டடி நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் வருகிற எல்லா வாரங்களும் அந்த 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயருடைய காரியங்கள் இருக்கும். இந்த வாரம் நமக்கு சனிக்கிழமை மாத்திரம் டேரி மீட்டிங்கோட காரியங்கள் இருக்கும். மற்றபடி எல்லா நாட்களும் நமக்கு இந்த 21 நாள் உபவாசத்துக்குரியதான சத்திய வசனங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருஷத்தின் கடைசியில் நம்மை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற காரியங்களிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சொன்னது போலவே நீங்களும் இந்த 21 நாள் உபவாச கூடுகையில் உங்களுடைய சத்தியத்தையும் நீங்கள் இங்கே பேசும் பொழுது நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா! 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம ஆண்டவர் தொடர்ந்து இந்த வசனங்களை நம்மோடு பேசுகிறார். நீங்கள் கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இந்த சபையில் பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளிலும் இந்த 2வது வருகையை குறித்ததான வார்த்தை ஒன்றாவது அதில் என்னப்படுகிறது, இடம் பெறுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா! இதை நாங்கள் தெரிந்து எடுக்கவில்லை. தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு இங்கு போதிக்கிறோம். நிச்சயமாகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால்,
ஆண்டவருடைய வருகை மிகவும் நமக்கு சமீபமாய் இருக்கிறபடினாலே உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் உறுதி உள்ளவர்களாக, விசுவாசத்தோடு கூடிய போராட்டத்தை போராடுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கரங்களில் இருக்கிறதான வேதாகம புஸ்தகம் இன்னைக்கு வெகு ஈஸியாக நமக்கு ஒரு வேலை கிடைக்கலாம். கடைகளில் போய் நீங்கள் பணத்தை கொடுத்து அந்த புத்தகங்களை வாங்கலாம். ஆனால் ஒன்று நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சத்திய வசனங்களை மொழிபெயர்க்கிறதுக்காக எத்தனையோ நீதிமான்கள் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் போராட்டத்தை போராடினதுனாலே இன்னைக்கு நம்முடைய கைகளிலே இந்த தேவனுடைய வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புத்தகத்தை எழுத வேண்டுமோ, இல்லை ஒரு லெட்டரை நீங்கள் எழுதணுமோ சொன்னால், நீங்கள் தமிழை அறிந்திருக்கிறீங்க, தமிழை படித்திருக்கிறீங்க, அது உங்களுக்கு எளிதாக இருக்கும் எழுதுவதற்கோ இல்லை படிப்பதற்கோ. ஆனால் வேதத்தை மொழிபெயர்த்ததான ஒவ்வொரு மிஷினரிகளுமாக இருந்தாலும் சரி, மொழிபெயர்த்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்து நம்முடைய தேசத்தில் இருந்து நம்முடைய மொழிகளை கற்றுக்கொண்டு தேர்ந்து அதற்கு பிறகாகவே என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த வசனங்களை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்கு மொழிபெயர்த்தவர் யார் தெரியுங்களா? நம்முடைய தமிழ் வேதாகமம் யாரால மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு தெரியுமா? இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. யாரு? சரி, நாங்கள் அடுத்த வாரத்தில் அது யார் என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அடுத்த வாரத்திலிருந்து நம்ம பைபிள் ஸ்டடி இல்லை. அப்போது நமக்கு இதை மொழிபெயர்த்தவர் பர்த்தலேமியும் சீகன்பால். அவர் தான் நமக்கு என்ன பண்ணார், இந்த மொழியை பெயர்த்தார். அவர் வெளிநாடுகளிலிருந்து, நீங்கள் நம்முடைய கடலோர மாவட்டம் தரங்கம்பாடி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அங்கே வந்து தங்கி அந்த இடத்துல அவருடைய மொழிபெயர்த்தலை ஆரம்பித்து அவர் வெளிநாடு இங்கே வந்து தமிழை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகாக தான் இந்த தமிழை மொழிபெயர்த்தார். இந்த தமிழுடைய மொழிபெயர்த்தல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஒரு ஆதிகால வார்த்தைகளாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் அந்த வார்த்தைகளை கற்று தேர்ந்து ஆவியானவர்னாலே உதவி செய்து அவ்வளோ போராட்டத்தை போராடி இருக்கிறாங்க. பிற மொழிகளை மொழிபெயர்த்தவர்களெல்லாம் கொலை செய்து அவர்களை எரித்து அவருடைய சாம்பலை கூட இல்லாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தண்ணீரினால கரைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அவ்வளோ போராட்டம்? ஏன் அந்த போராட்டத்தை அவர்கள் சகித்தார்கள்? ஏன் அந்த போராட்டத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? ஏன்னு சொன்னால் அவர்கள் தேவனை நேசித்ததின் நிமித்தமாகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் சகித்ததான போராட்டத்தை அளவுக்கு நாம் இன்னைக்கு என்ன பண்ணல, சகிக்கலை. இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன காரியம் வந்துட்டா, ஏன் ஆண்டவரே என்னை கை விட்டுட்டீங்க, ஏன் ஆண்டவரே என்னை விட்டுட்டீங்க, ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் இன்னைக்கு அந்த காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலும் இல்லை மிஷனரி நாட்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து மொழிபெயர்த்தவர்கள் அப்படி ஒன்றும் அவர்கள் சொல்லலை. வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே அவங்க குடும்பங்களை விட்டு மறிக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மொழிபெயர்க்கிறதுனால அவங்களுக்கு லட்சமோ கோடியோ என்ன பண்ணலை, அவர்கள் சம்பாதிக்கவில்லை. அவர்கள் இயேசுவை நேசித்ததினால், அவர்களுக்குள்ள தேவ அன்பு இருந்ததினால் அந்த போராட்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா,
இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இதை ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டமே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ போராடி கொண்டிருக்கிற போராட்டம் என் சமூகத்தில் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அவரை விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா, அவரை தேடி பார்த்தீங்கன்னா, அவரை நீங்க உறுதியா பிடிப்பீங்கன்னு சொன்னா, அவரிடத்திலிருந்து வருகிற, அவரிடத்திலிருந்து புறப்படுகிற மகிமை, நீங்க போராடுகிற போராட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லாம மாறிடும். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல காலத்துல இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறவர்களை என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு விலங்குடைய தோலை அந்த மனுஷனுடைய சரீரத்தில் கட்டி என்ன பண்ணுவாங்க? மைதானத்தில் போட்டுட்டு, இன்னைக்கு நம்ம மைதானம் இருக்கு தெரியுமா? விளையாட்டு மைதானம், கிரிக்கெட், ஃபுட்பால், அந்த மாதிரி எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்குள்ள என்ன விடுவாங்க? சிங்கத்தையும் புலியும். அது என்ன நினைச்சுக்கும்? அது நமக்காக போடப்பட்ட இறை என்று சொல்லி அது என்ன பண்ணும்? அதை கொத்தி கொதறி உயிரோடு என்ன பண்ணும்? அந்த மனுஷனை கொலை செய்யும். யாரு? இயேசுவை விசுவாசித்தவர்கள், இயேசுவை பிரசங்கித்தவர்கள், இயேசுவை பிரகடனப்படுத்தினவர்கள். இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். ஒரு கொம்பு, இந்த மாதிரி ஒரு கொம்பு, இது இரும்புல இருக்கு. அந்த மாதிரி கொம்பு என்ன பண்ணுவாங்க? முனையில பென்சில் பார்த்துருக்குறீங்களா? இந்த மாதிரி கூரா இருக்குல்ல, அந்த மாதிரி கூரா ஆக்கிட்டு இந்த கூரான இது மேலே அவங்கள என்ன பண்ணுவாங்களாம்? உட்கார வைப்பாங்க. அவங்களுடைய வெயிட் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 அவங்களுடைய சரீரம் இரு பகுதியாக பிளந்து என்ன பண்ணுவாங்க? மரித்து போவாங்க. இப்படியெல்லாம் இயேசுவுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க? போராடி இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அழுது கொண்டு இருக்கிறோம், புலம்பி கொண்டு இருக்கிறோம்ல. அப்போ இதெல்லாம் எண்ணுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் சொல்லினது ஒரு சில. ஏரோது மன்னன் அவன் தோற்றத்தை சுற்றி பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவானா? இரவு நேரங்களிலே அங்கே அந்த வெளிச்சம் இல்லாததுனால கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்கள் என்ன பண்ணுவானா? இந்த மாதிரி லேம்ப் போஸ்டில் கட்டி வைத்து அவங்க மேலே இந்த அதாவது எண்ணெயை ஊற்றி என்ன பண்ணுவானா? கொளுத்தி விடுவானா. அந்த வெளிச்சத்தில் அந்த தோட்டத்தை என்ன பண்ணுவானா? அவன் சுற்றி பார்ப்பான். இப்படியெல்லாம் ஆதி அப்போஸ்தல நாட்களிலே இயேசுவை நம்பினவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் போராடினாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சிறு போராட்டத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல? சகிக்க முடியல. நான் சொல்லின காரியங்கள் மறுபடியும் இயேசு வருவதற்குள்ளாக இந்த தேசத்தில் மறுபடியும் என்ன நடக்கும்? அதையெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் என்னன்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களை கடிந்து கொண்டு அவர்களை மறுதளிக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நரகத்தில் போடப்பட்டுருவாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க. இப்பேற்பட்ட போராட்டத்தை போராடுவதற்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? இயேசுக்காக மரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? நினைச்சு பாருங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய கையில் ஒரு சின்ன சூடு பட்டுச்சுனால அந்த ஒரு செகண்ட் என்ன பண்ண முடியல? வலி தாங்க முடியல. அப்போ அந்த சரீரத்தை எப்படி கொளுத்துவாங்கன்னா, தலைப்பகுதியில் கொளுத்த மாட்டாங்களா, கால் பகுதியிலேருந்து கொளுத்தி விடுவாங்களாம். என்ன பண்ணுவாங்களா? ஏன்னா இங்கெல்லாம் எரிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும்? இருதயம் செத்து போயிடும், உடனே செத்து போயிடும். ஆனால் காலிலேருந்து எரிஞ்சு இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளோ யோசித்து அப்படி கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக எல்லாரும் மரித்து இன்னைக்கு எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும்
வெளியில் போய் ஒரு கிராமத்தில் என்ன பண்ண முடியல, இயேசு நல்லவர்னு சொல்ல முடியல. பயம், எங்கேருந்து அடிச்சிருவானோ, என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. இல்லை, கடைசி காலத்தில் இப்பேற்பட்டவர்கள் கர்த்தருக்காக எழும்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தில் முதலாவது, புதிய ஏற்பாட்டில் முதலாவது இரத்த சாட்சியம் மறிச்சது யார் தெரியுமா? யாரு? ஸ்தேவான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நான் சொல்றது, ஸ்தேவான் அவனை கல்லெறியும் பொழுது அங்கே யார் இருந்தாங்க? சவுல், அதாவது பவுல் என்னப்பட்ட சவுல், அதாவது அவன் பவுலாக மாறுகிறதுக்கு முன்பாக சவுலாக இருந்தபோது அங்கே ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது அங்கே சவுல் இருந்தான். அப்போ அவனே கிறிஸ்துவர்களை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களை அவன் என்ன பண்ணான்? கொலை செய்தான், வஞ்சித்தான், துன்பப்படுத்தினான். ஆனால் என்றைக்கு அவனுக்குள்ள இயேசு வந்தாரோ அன்றையிலிருந்து இயேசுவை குறித்து தைரியமாய் பிரசங்கித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு தைரியமா நம்மளால ஏன் பிரசங்கிக்க முடியல, ஏன் போராட்டத்தை நம்ம மேற்கொள்ள முடியலன்னு சொன்னா, நம்ம இருதயத்தில் யாரும் இல்லை. இயேசுல பகிரங்கமா ஒத்துக்கொள்ளணும். உங்களால் பிரசங்கிக்க முடியல, உங்களால் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல, அடுத்தவங்க மேலே உங்களால் அன்பு காட்ட முடியல, நீங்கள் தெரு பிரசங்கங்களை இயேசுவை பற்றி பிரசங்கிக்க முடியல, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள யார் இல்லை? இயேசு இல்லை. இயேசுவனுடைய அன்பு நிச்சயமாகவே இல்லை. ஒரு சிறு போராட்டத்தை நம்மளால் போற முடியல. இல்லை, எவனாவது ஏதாவது நினச்சிப்பான், ஏதாவது சொல்லிடுவான். நான் போய் இயேசு நல்லவர்னு சொன்னால் என்னை கேவலமாக பார்ப்பான். இயேசு அந்த கேவலத்தெல்லாம் பார்த்துருந்தாருன்னு சொன்னால் உங்களுக்காக எனக்காகவும் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? கல்வாரி சிலுவையில் மரிச்சிருக்க மாட்டார். உங்களுக்காக ஏன் அவன் தலையில் முள்முடிய மாட்டிக்கொள்ளணும்? ஏன் கன்னத்தில் அறையப்படணும்? அவரை காரி மூச்சில் துப்பினார்கள், நிர்வாணப்படுத்தினார்கள், அடித்தார்கள், கொன்று போட்டார்கள். அதை அவர் அவமானமாகவே ஏற்றுக்கொள்ளலை. எல்லாவற்றையும் என் பிள்ளைக்காக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட என் இயேசுவுக்காக நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம்? இந்த நாளில் இயேசுவின் பிறப்பை குறித்து அநேக இடங்களில் சொல்லப்படுகிறாங்க, அநேகர் அறிவிக்கப்படுகிறாங்க. இன்றைக்கு இதை நாம் எடுத்துக்கொண்டு இந்த காலத்தில் ஒரு ஊழியக்கார் சொன்னது கேட்டேன். இந்த கேரல் என்பது மற்ற யாருக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் இந்த சாண்டா கிளாஸ் என்ற ஒரு காரியம் பைபிள் இல்லை. இந்த கிறிஸ்மஸ் மரம் என்பது வேதாகமத்தில் இல்லை. ஆனால் இதை ஒரு காரணமாய் வைத்து சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை அவர்கள் பயன்படுத்துகிறது நல்லது என்று சொன்னால் அது ஒரு ஓகே தான். ஆனால் அதையே மையப்படுத்தி இன்னைக்கு கிறிஸ்துமஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பெரிய தவறு. இன்னைக்கு நான் ஒரு சபையில் பார்க்குறேன், இன்னைக்கு சபைக்கு வெளியில் என்ன பண்ணிடுறாங்க? ஒரு கொட்டாவை போட்டாச்சு, அதுக்குள்ளே என்ன பண்ணாச்சு? எல்லா ஆடு மாடு எல்லா சீஷர்களையும் என்ன பண்ணியாச்சு? கொண்டு வந்து வச்சு இயேசுவையும் எடுத்து வந்து என்ன பண்ணிட்டாங்க? உள்ள வச்சுட்டாங்க. எங்க? சபையில். இன்னைக்கு நாம விக்கிரக ஆராதனை வரித்து பேசி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பிசாசு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் சபையில் என்ன கொண்டு வந்து வைக்கிறான்? விக்கிரகத்தை சபையில் கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ குடில் வைக்கக்கூடாது சபையில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுவும் ஒரு விக்கிர ஆராதனை. இன்னைக்கு சபைகள் வஞ்சிக்கப்பட்டுகிறது. எதனால? கிறிஸ்துமஸ், கிறிஸ்துவனுடைய பிறப்பு எதற்காக உருவாக்கப்பட்டதோ அது மறைக்கப்பட்டு இன்னைக்கு அநேக உலகத்தின் காரியம். இதெல்லாம் யார் செய்தது? மனுஷனால செஞ்சான். பிசாசு இருதயத்தில் வச்சுட்டான் எல்லாத்தையும். அதனால நாம இந்த நாளில் ஒரு
உணர்வுள்ள கிறிஸ்மஸை நாம் கொண்டாடணும். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல தவறே கிடையாது. ஏன்னா இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார் என்பதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடுறேன், இவைகள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து செய்யணும். இவைகள் நமக்கு ஒரு முன் உதாரணமான காரியமாய் காணப்படணும். நம்முடைய விசுவாசத்தில் நம்ம போராடுகிற போராட்டத்தின் காரியங்கள் நம்மை மேன்மை அடைய செய்யணுமே தவிர நம்மை கீழ் நோக்கி தள்ளிவிடவே கூடாது. இவைகள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இயேசு பரலோகத்தில் துக்கப்படக்கூடாது. இப்படி செய்கிறதுக்காகவா நான் பிறந்தேன், இதற்காகவா நான் அடிக்கப்பட்டேன், இதற்காகவா நான் துக்கப்பட்டேன், இதற்காக தான் நான் அவமானம் சகிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதன் நிமித்தம் நம்ம செய்கிற செய்கையின் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படவே கூடாது. ஆனால் இன்னைக்கு துக்கப்படுகிற காரியங்களை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நன்றாக ஆராய்ந்து செய்யுங்க. இன்னைக்கு செய்கிற காரியத்தை எல்லாம் ஆராய்ந்து செய்யுங்க. இன்னைக்கு நாள் பார்க்குறோம், நாளிகை பார்க்குறோம், நட்சத்திரம் பார்க்குறோம், கோத்திரம் பார்க்குறோம், கொல்லாம் பார்க்குறோம், நல்லவனா கெட்டவனா, சிறியவனா பெரியவனா, அவன் என்ன இதில் இருக்கிறான், எந்த ஆளுங்க, இன்னைக்கு ஒரு திருமணம் நடத்தணும்னா என்ன ஆயிடுச்சு, என்ன ஆளுங்க, என்ன காரியங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் நியாய தீர்ப்பின் நாளில் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல நாளாக வச்சிருக்கிறோம். பாஸ்டர் வந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணுற சாபம் பின் யார் வருது, பாஸ்டரையும் பற்றி கொள்ளுகிறது. நம்ம செய்கிற செய்கைகள். அப்போ கிளி ஜோசியம் பார்க்குறவனுக்கும் அப்போ பாஸ்டருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நிறைய சபைகள் இப்படி கிளி ஜோசியத்துக்காக தான் சபைக்கு வருகிறாங்க. பாஸ்டர் ஏதாவது சொல்லுங்க, தலைமையில் கை வச்சு என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு சீட் எடுத்து என்ன பண்ணுங்க சொல்லுங்க, எனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இன்னைக்கு சபை ஒரு கிளி ஜோசியமாகி போயிடுச்சு. இதுவும் ஆண்டவர் போராடுறதுக்கு காரியத்தை கொடுத்து சொன்னார், இப்படியா பண்ண சொல்லி ஆண்டவர் சொன்னார். இவைகளை எல்லாவற்றையும் நாம் ஆராய வேண்டும். அது வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். சரியான காரியத்தை நாம் ஆராய வேண்டும். சும்மா சொல்லுகிறது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியம் விசுவாசத்தில் போராடுங்க, விசுவாசத்தில் நம்பிக்கையாக இருங்க. ஒரு சிறிய காரியமாக அப்படியே கொஞ்சம் இடர்கள் அடைகிற மாதிரி இருந்ததுன்னா விசுவாசத்தில் உறுதிப்படுங்க. ஆண்டவரை விட்டுறாதீங்க. கடைசி நாளது அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் இவ்வளோ நாள் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் ஆண்டுடைய வருகையில் நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போயிடும். அப்போ நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் நிச்சயமாக உறுதிப்படுங்க. தேவனுக்கென்று பிரியமான காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் செய்கிற காரியம் உனக்கு பிரியமாக இருக்குதா, பிரியமாக இருக்குதா, பிரியமாக இருக்குதா, பிரியமாக இருக்குதா? இப்படி கேட்டு 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 என்ன பண்ணுங்க, செய்கிறவர்களாக இருங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட எப்படி இருப்பீங்க, இல்லைன்னா மணல் மீது. மணல் தண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்துச்சுன்னா அவ்வளோதான், அடித்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மணல் மீது வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பீச்சுக்கு போனீங்கன்னா பார்ப்பீங்க, சிறு பிள்ளைகள்லாம் என்ன பண்ணோம், அந்த கடல் ஓரத்தில் வீடு கட்டும். அப்போ அளவு ஜாஸ்தியாக வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அந்த குழந்தை கட்டினதெல்லாம் வீணாக போயிடும். அப்படி தான் இன்னைக்கு நீங்கள் கற்பாறையின் மீது கட்டுக்கிறீங்களா இல்லை மணல் மீது கட்டுக்கிறீங்களா என்பதை நீங்கள் ஆராய வேண்டியது அவசியம். உங்கள் விசுவாசம் கற்பாறையின் மீது கட்டப்படுகிற வீட்டுக்கு ஒப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கடைசியின் வருஷத்திலே ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறாரு சொல்ல, ஆனால் யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுகிறார். உங்கள் கவலைகளை குறித்து விட்டுருங்க. நாளையிலிருந்து ஆண்டவர் நம்முடைய உபவாசத்தின் காரியத்தில் வித்தியாசமாக நடத்த போகிறார். கவலையோடு வந்து தேவ சமூகத்தில் உட்காராதீங்க, போராட்டத்தோடு வராதீங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வருஷத்தின் கடைசியில் எதையாவது செய்ய போகிறீங்கன்ற ஒரு நிச்சயத்தோடு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. இந்த 21 நாள் உபவாச கூடுகை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் மிகவும் வித்தியாசமும் மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, நீங்க கற்பாறையின் மீது கட்டப்படுகிற அந்த விசுவாசத்தின் வீட்டை நீங்க என்ன பண்ணுங்க, கட்டுங்க. அலை அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, மழை பெய்ஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, பனி பொழிஞ்சாலும் சரி, கற்பாறையின் மீது கட்டப்படுகிற வீடு என்ன பண்ணாது, ஒண்ணுமே படாது. ஏன்னா அது கற்பாறையின் மீது கட்டப்பட்டது. ஆனால் மணல் மீது நீங்கள் கட்டுவீங்கன்னு சொன்னால் ஒரு சிறு காற்றுக்கும் தாங்காது, மழைக்கும் தாங்காது, வெயிலுக்கும் தாங்காது, பனிக்கும் தாங்காது. எது அடித்தாலும் விழும். நீங்கள் மறுபடியும் கட்டினாலும் சரி, அது விழுந்து கொண்டே இருக்கும். உங்கள் விசுவாசமும் அப்படியே தான். நீங்கள் கற்பாறையாக இருக்கணும். உங்கள் இருதயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் இருதய கற்பாறையை போல உறுதியாக இருக்கணும். என் இயேசுவை நம்பி நான் வந்திருக்கிறேன், விசுவாசித்து வந்திருக்கிறேன், தேடி வந்திருக்கேன். என் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் சரி, என் சூழ்நிலை மாறி வந்தாலும் சரி, இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், ஒரு பெரிய நன்மை என் வாழ்க்கையில் செய்வார் என்ற விசுவாசத்தை நமக்குள்ள காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்களை அவர் ஒரு பொழுதும் கைவிட்டதாய் சரித்திரம் ஒரே ஒரு இடத்துல கூட எழுதப்படலை. இந்த சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த வருஷத்தின் கடைசி இந்த வேத பாட கூட்டத்தில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசப்படுகிற ஒரே ஒரு காரியம், உன் விசுவாசத்தோடு கூடிய போராட்டம் கற்பாறையின் மீது கட்டுங்க. கற்பாறையின் மீது கட்டுங்க. அது உங்களை உயர 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 கொண்டு போகும். ஒருவேளை மணல் மீது கட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நீ தேவ சமூகத்தில் கேளுங்க, ஏசப்பா, நான் மணல் மீது கட்டியிருக்கிறேன், என்னை கொஞ்சம் கொண்டு போய் அந்த கற்பாறையின் மீது என்னை விட்டுருங்க ஆண்டவரே. அந்த கற்பாறையின் மீது கட்டப்படுகிற வீடாக நான் மாறணும். ஓ, புத்தியுள்ள ஸ்ரீயோ தன்னை வீட்டை கட்டுகிறான்னு சொல்லுவீங்க. நான் கட்டப்படுகிற வீடா இருக்கணும், இடிக்கப்படுகிற வீடாய் காணப்படக்கூடாது. அந்த புத்தி உள்ள ஸ்ரீயாய் நான் காணப்படணும். அதற்கு எந்த போராட்டம் வந்தாலும் அதை நான் விசுவாசத்தோடு செய்க கர்த்தர் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம்